ஒரு பொதுவான குறைபாடு உண்டு. எல்லா நிறுவனங்களிலும் என்ன சொல்லுவார்கள்? பணியாளர்கள் சரியில்லை, அவர்கள் சரியாக வேலை செய்வதில்லை என்றெல்லாம். இதற்கெல்லாம் சில அடிப்படை காரணங்கள் இருக்கின்றன அல்லவா? அவைகளை நாம் பார்க்கும் பொழுது இது ஒன்றுமே இல்லை என்று ஆகிவிடும். பணியாளர்களை காலாவதியான நடைமுறைகளை கொண்டு இணைக்கிறோம், பிணைக்கிறோம். ஆனால் புதுமை காண்பதற்கு அவர்களை தாங்கி பிடித்து அழைத்து செல்வதையும் தவிர்த்து விடுகிறோம். அவர்கள் எந்த முறையில் உள்ளே நுழைகிறார்களோ அதை பொறுத்தே அவர்கள் பணி இருக்கும். இதை இரும்பை அடிப்பதைப் போல் அது உருமாறும், அவ்வளவுதான். அந்த காலத்தில் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள், அதைத்தான் நாங்கள் செய்து பிறகு எதற்கு புதுமையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் மாறுங்கள். நிறுவனத்தை மாற்றும் பொழுது வரும் பணியாளர்கள் மாறுவதற்கு வாய்ப்பு கொடுங்கள். தளர்த்த முடியாத சட்டத்திட்டங்கள், ஆனால் வழிகாட்ட ஆளில்லை. ஐயோ சட்டம், ஆனால் ஏதாவது சொன்னால் அதெல்லாம் மாற்ற முடியாது. அந்த இடத்தில் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி வேண்டுமல்லவா? அது இல்லையே. அமைதி போற்றப்படுகிறது, முனைப்புகளை மழுங்க அடிக்கிறது. தலைமை ஏற்று வழி நடத்த எதிர்காலத்தில் நீங்கள் வருவீர்களா என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் எந்த வழியில் தலைமையை செயல்படுத்துவது என்பது புரியவே புரியாது. ஏனென்றால் தலைமைக்கு என்னென்ன குணாதிசயங்கள் அந்த நிறுவனத்தில் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்பது நமக்கு தெரியாதல்லவா? அப்படியே தெரிந்தாலும் அதை நமக்கு சொல்ல மாட்டார்கள் அல்லவா? சரியான செய்தியை சொல்லாமல் நம்பிக்கை பலவீனப்படுகிறது. புது புது வண்ணங்கள் காட்டப்படுகின்றன, ஆனால் அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்படுவதே இல்லை. எந்த நேரத்திலும் அதிகாரத்தை பகிர்ந்தளித்து பொறுப்பை கொடுத்து நீங்கள் வளருங்கள், உங்களுடைய வளர்ச்சி, நிறுவனத்தின் வளர்ச்சி என்றெல்லாம் சொல்லுவார்கள். செய்வதில்லையே. உங்களுக்கான உரிமை என்று கூறப்படும், ஆனால் வளர்ச்சிக்கான பாதையை தேடி தோண்ட வேண்டியிருக்கும். பிறகு எப்படி வளருவது, எப்படி சிறப்படைவது? முடியாதா? முடியும், நீங்கள் முனைப்போடு இருந்தால். மெய்ப்பாடுகளை அறிந்து உணர்ந்து செயல்படுதல் சரியான தண்டனை மட்டுமே மிஞ்சும். ஆனால் இவைகளை பற்றி அதிகம் கட்டாயப்படுத்துவார்கள். செய்யுங்கள், இப்படி செய்யுங்கள். ஆனால் அடுத்தவர் பற்றிய பரிவுக்கு நீங்கள் ஏதேனும் செய்தால் உங்களுக்கு கிடைப்பது தண்டனை மட்டுமே. புரிதலன்றி தோல்வி நழுவுவது இல்லை. ஆனால் அதுபோல் அவர்கள் வடிவமைக்கப்படுகிறார்கள். புதிய தலைமுறை யாரும் எங்களுக்கு தோல்வி வேண்டும் என்று கேட்பதில்லை. அவர்கள் வடிவமைக்கப்பட்ட விதம் அப்படி, அதனால் அப்படி.